இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமாக என்னெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் அவங்க கையில அன்னைக்கு மறுமை நாள்ல கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அனைத்தையுமே யா அல்லாஹ் உலகத்துல நான் உன்னை அடிப்பணியாம வாழ்ந்துட்டேன், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு பகரமாக நீ என்னை தண்டிச்சிடாத, எனவே அதுக்கு பரிகாரமாக நான் இது எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன் என்பதாக எனக்கு ஏதாவது சொந்தமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் கொடுப்பதற்கு அவங்க முன் வருவாங்க. எதையாவது ஒன்ன கொடுத்தாவது என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனையில் தப்பித்துக் கொள்வோம் என்பதாக அவர்கள் எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமண பதிவு செய்யறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக லஹும் ஸூஉல் ஹிசாப், இவர்களுக்கு கடுமையான விசாரணை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடிப்பணிதல் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயம், சிறந்த நற்கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாமல் சிறந்த வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்.